முழுவதுமாக செய்த பெரியாழ்வார் தொடர்ந்து சில பதிகங்களிலே ராமனையும் கண்ணனையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அந்த அனுபவத்தையும் செய்தார். அதற்கு பிறகு ஒரு திருமொழியிலே ராமபிரானுடைய அனுபவத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்று அனுமன் சீதா பிராட்டியை கண்டு அடையாளம் சொல்லுகின்ற அந்த வியாஜத்தாலே ஸ்ரீராமாயணம் முழுவதும், அதாவது ராமபிரானுடைய சரித்திரங்கள் முழுவதும் அந்த திருமொழியிலே அனுபவித்தார். அதற்கு பிறகு அவதாரங்களிலே எம்பெருமான் ஓரொரு காலத்திலே ஓரொரு அவதாரத்தை செய்தாலும் அவையெல்லாம் ஒருவனே செய்த அவதாரங்கள் ஆகையினாலே கண்ணன் வேறு, ராமன் வேறு, நரசிங்கன் வேறு, வராகன் வேறு என்று கிடையாது, எல்லாரும் ஒன்றே என்று அப்படி தெரிவிக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தாலே 4ஆம் பத்து முதல் திருமொழியிலே ஒரு விலக்கணமான அனுபவத்தை செய்கின்றார். அதிலே அந்த எம்பெருமானை நீங்கள் பார்த்தீர்களோ என்று ஒருவர் கேட்க அதற்கு பதில் சொல்லுகின்றவர்கள் இன்ன இடத்திலே இப்படி அவனை பார்த்தோம் என்று சொல்லுவதாக அமைந்திருக்கின்ற திருமொழி. அதிலே முதல் பாசுரத்திலே எப்படி அனுபவித்தார் என்னால், ராமபிரானை நீங்கள் பார்த்தீர்களோ என்று கேட்க உடனே நரசிங்கனாக அவனை பார்த்தோம் என்று பதில் சொல்லுவதாக அப்படி அந்த பாசுரம் அமைந்திருந்தது. ராமபிரான் வேறு, நரசிங்க பிரான் வேறு அல்ல என்பதை அந்த இடத்திலே காட்டினார். அடுத்தபடியாக அதை உறுதிப்படுத்தும் விண்ணமாக ராமபிரானை பற்றியே 2ஆம் பாசுரத்திலே தெரிவித்தார். அந்த பஞ்சாயுதங்களை ஏந்தியவனான ராமபிரான் அவனை பார்த்தீர்களோ என்று கேட்க சனகராசன் தன் வேள்வி என்று அந்த சீதா பிராட்டி அவளை திருமணம் புணர்வதற்காக வில்லை முறித்த அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து அங்கே கண்டோம் என்று சொல்லுவதாக 2ஆம் பாசுரம் அமைந்திருந்தது. இப்பொழுது மறுபடியும் 3ஆம் பாசுரத்திலே கண்ணபிரான் செய்த ஒரு செயலை சொல்லி உடனே மீதியெல்லாம் ராமபிரானுடைய செயலாகவே எடுத்து காட்டி இவனை கண்டீர்களோ என்று கேட்க கண்டோம் என்று பதில் சொல்லுவதாக 3ஆவது பாசுரம் மிக அழகாக அமைந்துள்ளது. கொம்பு பறித்து சிறையால் மராமரமெய்த தேவனை சிக்கனாருகிறேன் புறக்கினம் தாங்கே சென்று கடவர கொண்டடைப்பார் அலையார் கடற்கரையிருந்த ஆனை அங்கொத்தை கண்டாருடன். முதலிலே கண்ணபிரானுடைய ஒரு செய்தியை தெரிவிக்கின்றார். கொலையானை கொம்பு பறித்து, கொலையானை என்னால் கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய மதத்தோடு வந்த யானை, கம்சனாலே ஏவப்பட்டு வந்த யானை கோலையா பீட்டம் என்கிற பெயர் உள்ளது. என்ன செய்தான் கண்ணபிரான் என்றால் அதனுடைய கொம்பு பறித்து அதனுடைய 2 கொம்புகளையும் பறித்து விட்டானாம். அது மிகவும் வேகமாக கண்ணனை கொல்ல வேண்டும் என்று வந்த பொழுது கண்ணபிரான் இந்த யானையினுடைய 2 தந்தங்களையும் கொம்புகளையும் தன்னுடைய கையாலே பிடித்து கொண்டான். யானை இந்த பக்கம் இழுக்க, கண்ணன் ஒரு புறம் இழுக்க, முடிவிலே கண்ணன் என்ன செய்தான், தன்னுடைய கைகளை விட்டான். யானை பின்னாலே போய் விழுந்தது. விழுந்த வேகத்திலே அது மரணமும் அடைந்து விட்டது என்பதாக இப்படி ஆச்சாரியர்கள் காட்டுகின்றார்கள். அப்படி கொலை யானை கொம்பு பறித்து என்று கண்ணபிரான் செய்த ஒரு செயலை சொன்னவர் உடனே ராமபிரான் செய்த செயலை செய்கின்றார். கூடலர் சேனை பொருது அழியா. கூடலர் என்னால் இவனோடு கூடாதவர்களான ராட்சசர்கள் 14,000 ராட்சசர்கள் ஜனஸ்தானத்திலே பெரும் சைன்யத்தோடு வந்தார்கள். 14,000 ராட்சசர்கள் கூடிய சைன்யத்தோடு கரதூஷணர்கள் வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சேனையானது அழியும்படியாக பொருதான் என்று கூடலர் சேனை பொருதழிய. அதற்கு மேலே சிலையால் மராமரம் எய்த தேவனை, அப்படி ஜனஸ்தானத்திலே கரதூஷணர்களை அழித்தான். அதனாலே ராவணன் கோபம் கொண்டான். சூர்பனகையும் போய் கலகம் செய்தாள். அதனாலே ராவணன் சீதையை அபகரித்தான். உடனே ராமபிரான் சீதையை தேடிக்கொண்டு செல்லுகின்ற வழியிலே சுக்ரீவ மகாராஜரை சந்தித்தான். அங்கே சுக்ரீவ மகாராஜருக்கு உதவும் வண்ணமாக என்ன செய்தான் என்றால் வாலியை வதம் செய்தான். அப்படி வாலியை வதம் செய்வதற்கு முன்னாலே வாலியை வதம் செய்யும் அளவுக்கு தனக்கு பலம் உண்டு என்று சுக்ரீவனுக்கு காட்டுவதற்காக அங்கே 7 மரங்கள், மராமரங்கள்
அதாவது சப்த சால விருட்சங்கள் என்று சொல்லப்படுகின்ற மரங்கள் இருந்தனவாம். அவற்றை எய்தான் என்று ராமாவதாரத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அந்த சிலையால் என்றால் வில்லாலே மராமரமே ஈத தேவன் என்று மராமரங்களை எய்தான். அப்பொழுது அவன் தேவன் என்றால் தேவன் என்கிறது நல்ல ஒளியோடு இருந்தவன் என்கிற பொருளை உடையது. அதாவது வடமொழியிலே திவு என்கிற தாத்துவுக்கு காந்தி தேஜஸ் என்பது பொருள். அந்த பிரகாரத்திலே தேவன் என்றால் நன்றாக ஒளிர்பவன் என்று அந்த 7 மரங்களையும் ஒரே அம்பாலே துளைத்து அப்படி வீரஸ்ரீயோட நின்ற நிலை இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்திலே தேவன் என்கிற சொல்லாலே சொல்லுகின்றார். அப்படி சிலையால் மராமரமை ஈத தேவனை சிக்கன நாடுதிரேல். சிக்கன என்றால் அவனை உள்ளபடியே அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நாடுகிறீர்களாகில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்கிறார். எங்கே இருக்கிறான் அவன் என்றால் அவன் இப்பொழுது கடற்கரையிலே இருக்கிறான் என்று இவர்கள் தேடிக்கொண்டு போவதற்குள்ளே என்ன ஆயிற்று? அனுமன் லங்கைக்கு சென்று பிராட்டி இருக்கிற இடத்தை தெரிந்து கொண்டு வந்து இவனுக்கு சொல்லிவிட்டான். ஆருக்கு? ராமபிரானுக்கு. உடனே ராமபிரானும் லங்கைக்கு புறப்பட்டு இப்பொழுது சமுத்திரக்கரைக்கு சென்று விட்டான் அல்லவா? ஆயினாரே அதை தெரிவிக்கின்றார். அங்கே கடற்கரையிலே வீற்றிருந்தான் என்று அவனை தெரிவிக்கின்றார். தலையால் குறைக்கினம் தாங்கி சென்று தடவரை கொண்டு அடைப்பா என்று. தலையால் குறைக்கினம் தாங்கி சென்று என்னால் இந்த வானரர்கள் எல்லாரும் அந்த சமுத்திரத்தை அடைப்பதற்கு உரிய கல் அல்ல, அதை தலையாலே தாங்கி கொண்டு செல்லுகிறார்களாம். அது வியாக்கியானத்திலே மணவாள மாமுனிகள் மிக அழகாக காட்டுகின்றார். எதனாலே தலையாலே தாங்கி செல்லுகின்றன என்றால் சொல்லுகிறார் மாமுனிகள், இந்த வானரர்கள் எல்லாம் இந்த கற்களிலே ராமபிரானுடைய திருவடி படப்போகிறது. இதன் வழியாகத்தான் ராமபிரான் நடந்து செல்ல போகிறான். எனவே இந்த கல்லை நாம் தலையிலே தாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று வானரங்கள் எல்லாம் தலையால் குறைக்கினம் தாங்கி சென்று தடவரை கொண்டு அடைப்ப. அந்த கற்களை எல்லாம் தலையாலே தாங்கி சென்று சமுத்திரத்தை அடைத்தார்களாம். அப்படி சமுத்திரத்தை அடைத்த பொழுது அங்கே ராமபிரான் வீற்றிருந்தான். எப்படின்னா அலையாறு கடற்கரை வீற்றிருந்தானை. இப்படிப்பட்ட பெரிய சமுத்திரத்தை எப்படி தாண்ட போகிறோம் என்று முதலிலே கவலையோடு இருந்தவன் இப்பொழுது சோகமாக அதற்கு வழி கிடைத்து விட்டது என்பதனாலே அப்படி அதை பார்த்து கொண்டு அங்கே வீற்றிருந்தான். அப்படி வீற்றிருந்த நிலையிலே அவனை கண்டோம். அந்த ராமபிரானை கண்டவர்கள் உண்டோ என்று கேட்க அவனை சமுத்திரக்கரையிலே நாங்கள் கண்டோம் என்று சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக 4வது பாசுரத்திலே இன்னும் ஒரு விஷயத்தை தெரிவிக்கின்றார். யாரென்றால் இதிலே தெரிவிக்கப்படுகிற அவதாரம் என்னன்னா வட்டதள சயன விருத்தாந்தம். ஆலிலையிலே துயில் கொண்டிருந்தான் அல்லவா எம்பெருமான், அந்த எம்பெருமானை தெரிவிக்கின்றார். இது புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயம். இது உண்மையாக சொல்ல போனால் ஆலிலே சயனித்திருக்கின்ற அந்த எம்பெருமான் கண்ணன் அல்லன். கிருஷ்ணாவதாரம் என்பது வேறுதான். ஆனால் இந்த பாசுரத்திலே இரண்டையும் சேர்த்து ஆழ்வார் எப்படி காட்டுகிறார் என்று பார்ப்போம். ஓயம் பரந்த நடுவு சூழலில் தொல்ல வடிவு கொண்ட மாயக் குழவி அதனாடுரில் வம்பின் சுவடுரைக்க ஆயர் மடமகள் பெண்ணைக்காகி அடல் விடைய இணையம் வீயப் புரத வியத்து நின்றானை மேமையே கண்டாருடன். தோயம் பரந்த நடுவு சூழல் என்றால் தோயம் என்னால் தீர்த்தம். அதாவது ஒரு பெரிய மகா பிரளயம் ஏற்பட்ட பொழுது எங்கும் ஜலத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லையா. அப்பயேவ சசர்ஜாத்தம் என்று வெறும் ஜலமே அப்படி அங்கே இருந்தது. அதனுடைய நடுவிலே நடுவு சூழலில் அப்படிப்பட்ட இடத்திலே என்ன செய்தான் எம்பெருமான் என்றால் தொல்லை வடிவு கொண்ட. தொல்லை என்னால் மிகவும் தொன்மையானதோர் வடிவு என்று மிகவும் ஒரு பழமையான ஒரு வடிவை கொண்டான். தொல்லை வடிவு கொண்ட மாயக்குழவி. அந்த இடத்திலே அவன் குழவி ஒரு குழந்தையாக இருந்தான். அதாவது ஆலமாமரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் என்று சொல்லும்படியாக ஒரு பாலகனாக ஒன்றோ அவன் ஆலம் தளிரிலே சயனித்துக் கொண்டிருந்தான். அதனால் அவனை தொல்லை வடிவு கொண்ட குழவி என்கிறார். அதிலேயும் மாயக்குழவி என்ன. மாயம் என்னால் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்றால் சகல லோகங்களையும் எடுத்து தன்னுடைய சீரிய வயிற்றுக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தான். அதுதான் ஒரு ஆச்சரியம். ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து ஓலில ஆலியை சேர்ந்த எம் பெருமா மாயன் என்கின்றார் நம்மாழ்வார். ஆயினாலே எல்லா வஸ்துக்களையும்
வயிற்றுக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தானே, அதுதான் பெரிய மாயம். அப்படிப்பட்ட மாய குழவி அதனை நாடூரில் நீங்கள் தேடுகிறீர்களாகில் வம்மின் சுவடு உரைக்கேன், அடையாளம் சொல்லுகிறேன், அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்களாம். பதில் சொல்லுபவர்கள் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால், ஆயர் மடமகள் பின்னைக்காகி என்று ஆயர் மடமகளான நப்பின்னை, ஆயர் குலத்திலே பிறந்தவள், கண்ணனுடைய மாமனான கும்பன் என்கிறவளுக்கு பெண்ணாக பிறந்தவள். அந்த பின்னைக்காக, அந்த பின்னையை மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்ணபிரான் என்ன செய்தான்? அடல் விட 7 இணையும் வீய பொருது, 7 எருதுகள், அந்த எருதுகளை எல்லாம் வீய பொருது, அந்த வீழும்படியாக அழியும்படியாக பொருதான். அந்த சமயத்தில் எப்படி இருந்தானா? வியர்த்து நின்றானை, அந்த 7 எருதுகளை அழித்த பொழுது குருவையர் பரும்பின முகத்தோட அப்படி எழுந்தருளி இருந்தான் கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணனை கண்டாருளர் என்று வியர்த்து நின்றானை மெய்மையே கண்டாருளர். ஆக வடதளத்திலே குழவியாக அந்த குழந்தையாக சயனித்துக் கொண்டிருந்த அவனே தான் இங்கே கண்ணனாக வந்து நப்பின்னை பிராட்டிக்காக 7 எருதுகளை வதம் செய்தான் என்று அந்த 2 சரித்திரத்தையும் சேர்த்து அனுபவிக்கின்றார் பெரியாழ்வார். இது போன்ற பெரியாழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.